ஆத்மா இந்த உடல்ல எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் ஏதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையோடைய ஒரு நோக்கம் என்ன, இந்த ஆத்மாவுடைய நோக்கம் என்னன்னா இறைவனை பரிபூரணமா போய் இறைவன்கிட்டயே கலக்கிறது. அந்த நோக்கத்தையே மறந்துட்டு இந்த வாழ்க்கையை எதுக்கு நம்ம வாழ்றோம், இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படிங்கிற அந்த நோக்கத்தையே நம்ம மறந்துட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது யாராவது ஒரு குருவோ இல்ல யாராவது ஒரு தெளிந்த ஞானியோ நமக்கு சொல்லும் போதுதான் நமக்கு என்ன ஏதுன்னே புரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எப்பயுமே நீங்க இங்க கண்டினியூ பண்ணுவீங்களான்னா அது எனக்கு தெரியாது. நானும் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஒரு காலத்துல இறைவன் என்ன பேசாம இரு, அமைதியா இருந்தா நான் அமைதியா விட்டுருவேன். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம போய் உட்காந்துக்குவேன். எதுவுமே நிலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் நிலையானது. என்ன அப்படின்னா இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய அந்த விஷயம். அது மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் நிலையானவர். வேற எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே போய், எல்லாமே மாயை. எப்படியாவது இந்த பிரச்சனை, இந்த விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம இறைவனை மனப்பூர்வமா நம்பி இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கும் போதுதான். ஏன் அந்த நாமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கேன்னா நிறைய வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகள் வருது. சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு இதெல்லாம் எப்போ நம்மளை பாதிக்கும்னா இந்த உடல்ல ஒரு நல்ல ஆற்றல், நேர்மறையான ஆற்றல் குறையும் போதுதான் அந்த பாதிப்பு ஒருத்தங்களுக்கு ஏற்படும். சரியா? அப்படிப்பட்ட அந்த நேர்மறையான ஆற்றல் நம்ம குன்ற விடக்கூடாது. அந்த நேர்மறையான ஆற்றலை தெய்வீக ஆற்றலை நம்ம மாத்த ஆரம்பிக்கணும். அந்த தெய்வீக ஆற்றல் எப்ப வரும் அப்படின்னா நம்ம நாமத்தை சொல்ல அது வரும். இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். ஆரம்பத்துல நம்ம வாய் வழியா நாமத்தை சொல்ல ஆரம்பிப்போம். வாய் வழியா சொல்ற அந்த நாமம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும். அப்போ வாய் வழியா சொல்லாம மனசு வழியா சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கா தோணும். அந்த மனசு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நேரம் இங்க இருக்கும், ஒரு நேரம் இங்க இருக்கும், ஒரு நேரம் இங்க இருக்கும். அந்த மந்திரம், அந்த ஒளி எழுப்புது இல்லையா? அந்த ஒளி நம்ம ஒவ்வொரு அணுக்கள்ல இருந்தும் வர ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ அந்த தெய்வீக ஹார்ட் உடல் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த தெளிந்த அறிவு, அந்த ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் தெய்வீக ஆற்றல நம்ம உடல்ல வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் தேவையில்லாத பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா நம்மள நாமே பாதுகாக்க முடியும். இன்னொருத்தரை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனையே ஏற்படாத அளவுக்கு நம்மள பாதுகாத்துக்கணும். அதுதான் தெளிந்தவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் நடந்துக்குவாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை தேடி நம்ம போறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையே நம்ம வாழ்க்கைக்குள்ள தலையிடக்கூடாது. அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாதிரியே யோசிக்க கூடாது. ஒரு விஷயத்த பலவாறு யோசிக்கணும். அப்பதான் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் எப்படி யோசிக்கணும்? நம்மள பேஸ் பண்ணி தன்னலம் சார்ந்து சுயநலம் சார்ந்து யோசிக்க கூடாது. எப்போ எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஒரு மூணாவது மனுஷனா யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த யோசனையில சுயநலம் இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது, காழ்ப்புணர்ச்சி இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு தெளிந்த ஒரு நிலை ஏற்படும். ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்து மூலமா அந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஆற்றல் வர 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 இப்போ ஒரு மாதிரி யோசிப்பீங்க. இதுவே மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி கூட யோசிச்சிருக்கோமா, என்ன இப்படி போய் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். உங்களுக்கு தியானம் செய்ய ஒரு காலத்துல உங்களோட யோசிக்கிற விதமே முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஏற்கனவே இங்க நிறைய பேருக்கு கற்பனை சக்தி ஆரம்பத்துல கம்மியா தான் இருந்துச்சு. மந்திரம் சொல்லி இந்த மெடிடேஷனை செஞ்சு அவங்களுக்கு கற்பனை திறன் மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள அந்த உணர்வும் இறைவனுடைய ஆற்றலும் அந்த தெளிவு. கனவுல உங்களை தொட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது போலவே உண்மையாவே அவங்களுக்கு நேத்து கேட்டிருப்பீங்க, முருகன் சொன்னாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி குடிச்சாங்க. அங்க போயிட்டு தண்ணி குடிச்சாங்க. அந்த தண்ணி குடிச்ச அந்த ஃபீல் அவங்க தொண்டையில
இனிப்பான அந்த ருசிய அவங்க தொண்டையில ஃபீல் பண்ணதா சொன்னாங்க இல்லையா? அது அங்க இருந்து ஃபீல் பண்ண உண்மையாவே அவங்களுடைய இந்த உடல்ல ஃபீல் பண்ணாங்க. தெளிவா நம்ம ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கணும். முக்கியமா அடுத்தவங்க பேச்ச நம்ம கேட்கறதையே நம்ம நிறுத்தக்குள்ள நீங்க ஆழ்ந்து உள்ள போய் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். நம்ம சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேரும் நம்மள ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்தே கேட்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், பிரச்சனைனே தான் போகும். எந்த பிரச்சனையுமே நமக்கு தேவையில்லை. அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன யோசிக்கிறாங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவையில்லை. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா. இது முருகப்பெருமான் குருவா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வகுப்புல நடக்கக்கூடிய அனுபவங்கள், ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனால ஏற்பட வைக்கிறது. அதனாலதான் எல்லாத்துக்கும் சீக்கிரமா 1 மாசம் தான் ஆச்சு வகுப்பு ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி யாரும் தியானம் பண்ணது கிடையாது. இத பத்தி எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா வகுப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப விதமா இருக்கு. ஓம் நமச்சிவாய. முருகனடிமை கிளாஸ்ல நேத்து விஷுவல் மெடிடேஷன் எனக்காக முருகனடிமை நைட்டு வச்சாங்க. நிறைய மாற்றங்கள் இருந்தது. இந்த அம்பாள் கிட்ட போய் எனக்கு அம்மனே நீர் வச்சு விட்ட மாதிரி நெத்தியில ஃபீல் ஆச்சு வச்சு விட்டாங்க. முருகர் என்னோட கைப்பிடிச்சி நடந்து வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு காலையிலயும் இந்த கனி வாங்கும் போது எனக்கு கையில கிரீன் ஆப்பிள் கிடைச்சது. கனி வாங்க சொன்ன விஷுவல் மெடிடேஷன்ல எனக்கு கொஞ்ச நாளா இந்த கிளாஸை முழுமையா அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணனதே என்னுடைய கால் வலி, உடல் வலி எல்லாமே இப்ப எதுவுமே இல்லாம இருக்கேன்.